ஹலோ பேஸ் இப்போ நம்ம போகிறது செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பழமையான வீடுகள்லாம் நிறைய இருக்கு. அதுல ஒரு குடிசை வீடு இருக்கு. அந்த குடிசை வீட்டுல 19 வயசு நிரம்பிய ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணோட பேரு குளோரி. குளோரி அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. குளோரியுடைய அப்பா தாமஸ் இப்ப 2ஆம் தரமா ஒரு கல்யாணம் பண்ணிட்டாரு. அவருடைய மனைவி ரொம்பவே துன்புறுத்துறாங்க. இவங்களோட கொடுமைகளை தாங்க முடியாம அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அது மட்டும் இல்லாம தினமும் காலைல எழுந்திரிச்சு பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது அப்படின்னு அடிமைத்தனமா வேலை செய்யறா. காலைல ஏந்திரிக்கலன்னா அடி உத அப்படின்னு எல்லாமே கிடைக்கும். உடம்பு சரியில்லைன்னா கூட வேலை செஞ்சுதான் ஆகணும். இப்ப அவன் சித்தி சொல்றதுதான் அவருடைய அப்பா தாமஸ் கேட்கிறாரு. மகள் குளோரி சொல்றத எதுவுமே காதுல வாங்கிக்க மாட்டாரு. இப்ப வாழ்க்கை இப்படியே ஓடிட்டு இருக்கு. இவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சு அவன் அங்க வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா அந்த ஊர் மக்கள் யாருமே இவங்களை கண்டுக்கிறதே இல்ல. ஏன்னா அவனோட அப்பன் ஒரு குடிகாரன். ஏதாவது கேட்டா அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு யாருமே எதுவுமே கேட்கறது இல்ல. இப்போ ஒரு நாள் தாமஸோட தோட்டத்துல ஒரு இளைஞன் வேலை செய்யறான். குச்சிவள்ளி கிழங்குகளாம் நடுறான். 10 நாள் கிட்டத்தட்ட அவன் வேலை செய்யறான். சம்பளம் நீ பிறகு வாங்கி அப்படின்னும் அவன் சொல்றாரு. அந்த இளைஞன் போயிடுறான். இப்ப 2 நாள் கழிச்சு திரும்பவும் வரான். என்னுடைய சம்பளத்தை தாங்க அப்படின்னும் அவன் கேட்கிறான். ஆனா அவனோட டார்ச்சர் தாங்க முடியாம இப்ப குளோரி பக்கத்திலே உட்கார்ந்துருக்கா. இந்த பெண்ணை வேணா கூட்டிட்டு போ அப்படின்னும் கையை காட்டுறாரு. குளோரியோ இடிஞ்சு போறா. உடனடியா கையில உள்ள தொடப்பத்தை கீழே போட்டு கண்ணீர் விட்டு அழுகுறா. அப்பா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு அவ கேட்கிறா. சத்தம் போடாத அப்படின்னு குளோரியை விரட்டுறாரு. நான் சொல்றது கையில இவன் கூட நீ போ அப்படின்னும் அவர் சொல்றாரு. குளோரியால எதுவும் பேச முடியல. அந்த இளைஞனும் அதிர்ச்சி அடைஞ்சு இந்த பெண்ணியா அப்படின்னு கேட்கிறான். ஆமா இந்த பெண்ணு தான். இந்த பெண்ணை ஆச்சரிய நீ கிளம்பு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவன் எதுவும் பேசல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அவளும் கட்டின ட்ரெஸ்ஸோட அவன் கூட அப்படியே பின்னாடி நடக்கிறான். ஒரு பஸ் ஏறி ஒரு சிட்டிக்கு போறான். இதுவரையும் குளோரி நகரத்தை பார்த்ததே இல்ல. முதன் முறையா இப்பதான் குளோரி நகரத்தை பாக்குறா. ஒரே கார் சவுண்டு, பஸ் சவுண்டு, பைக் சவுண்டு, ஒரே இரைச்சல், உயரமான பில்டிங் அப்படின்னு பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கு. அவ ஒரு மாதிரியா திகில் ஆகுறா. இப்போ ஒரு கார் வாடகை எடுத்து ஒரு வீட்டுக்கு போறான். அது ஒரு பயங்கரமான மாளிகை. அங்க பார்க்கிறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. அந்த கேட்டை திறந்துட்டு உள்ள போறான். உள்ள போனா அந்த மாளிகை பயங்கரமா இருக்கு. அந்த பில்டிங் பின்னாடி போறான். அந்த பில்டிங் பக்கத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி, ஒரு சின்ன கட்டிடம் மாதிரி ஒரு ரூம் உள்ள ஒரு கட்டிடம் இருக்கு. அந்த ரூமுக்கு போயிட்டு கதவு திறக்கிறான். இப்ப குளோரி வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்றான். அவன் பேரு ஹாரிசன். ஹாரிசன் வா உள்ள வா அப்படின்னு சொல்றான். உள்ள வந்து பாக்குறா. அந்த ரூம் முழுவதும் ஒரே சுத்தமா இருக்கு. ரொம்ப அமைதியா இருக்கு. இதை பார்த்து கொஞ்சம் பயந்த மாதிரியே உள்ள வரா. அப்பதான் அவன் சொல்றான், இது என்னுடைய முதலாளி வீடு. நான் இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடம்ல அப்படின்னு வீடு தேடி அலைஞ்சேன். அந்த நேரத்தில் தான் இவங்க செக்யூரிட்டி வேலை கொடுத்து என்னை இங்கேயே தங்க வச்சுட்டாங்க. இப்ப இந்த அறையில தான் நான் தங்குறேன். எனக்கு வேற வீடு இல்ல, எனக்கு எதுவும் கிடையாது. நான் இங்கே தான் தங்கியிருக்கேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு அவன் கொஞ்சம் ஆச்சரியப்படுறா. சரி நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க அப்படின்னும் அவன் சொல்றான். மறுநாள் ஏதோ சத்தம் கேட்குது. ஏஞ்சி பாக்குறா. காலையிலேயே அவன் டிஃபன் பண்ணிருக்கான். இதை பார்த்து அவன் ஆச்சரியப்படுறா. டிஃபன் பண்ணி உணவு சாப்பிடு ஏந்திரி அப்படின்னு சொல்றான். இவளுக்கும் அதிர்ச்சி தாங்க முடியல. நம்ம ஒன்று நினைச்சோம் இங்க ஒன்று நடக்குது அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். இப்போ ஒரு வாரம் ஆகுது. இப்ப காலைல ஏந்திரிச்சு இவளே எல்லாமே பண்றான். இப்போ அவன் சொல்றான், நான் உன்னை ரொம்ப மோசமா நினைச்சேன். எங்க அப்பா மாதிரி ரொம்ப கொடுமை பண்ண போற, சாப்பாடு கொடுக்காம என்ன அதை விட ரொம்ப கொடுமை பண்ண போற அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்க வேற மாதிரி நடக்குது அப்படின்னு அவன் ஆச்சரியமா பாக்குறா. நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இது சாப்பிட்டு நல்லபடியா சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்றான். இப்ப நாட்கள் ஓடுது. இப்போ ஒரு வாரம் ஆகுது. அவள் காலைல எழுந்திரிச்சு நல்லபடியா சமைக்கிறா. எல்லாமே சுத்தம் பண்றா. இப்ப அந்த பக்கத்தில் உள்ள அந்த மிகப்பெரிய மாளிகை ஓப்பன்ல இருக்கு. என்னுடைய முதலாளி வந்துட்டாங்க, போய் பார்க்கலாம் அப்படின்னும் அவன் கூப்பிடுறான். இப்ப சரி அப்படின்ட்டு குளோரியும் ஹாரிசன் கூட பின்னாடியே போறா. இப்ப அந்த வீட்டு கதை ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ண பிறகு அந்த வீட்டோட முதலாளி பேரு பாக்கர். இப்போ பாக்கர் கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்து வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு குளோரிய ரொம்ப அன்பா அழைக்கிறாங்க. ஹாரிசன் உன்னை பத்தி எல்லாமே சொல்லிருக்கான். ஹாரிசனோட மனைவி தான் நீ அப்படின்னு சொன்னா, நீ ரொம்ப அன்பானவள் அப்படின்னும் எல்லாமே உன்னை பத்தி சொல்லிருக்கான் அப்படின்னும் அவ சொல்றா. இதை கேட்டு குளோரி ஆச்சரியப்படுறா. அவளால் எதுவுமே பேச முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் தயங்கி நின்று இருக்கா. இங்கே உட்காரமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரமான்னு சொல்லி டீலாம் போட்டு கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா, நீ எதுவும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறா. இப்ப 2 பேரும் ஹாரிசனும் குளோரியும் அவங்களுடைய ரூமுக்கு வராங்க. இப்ப குளோரி கண்ணீர் விட்டு அழுகுறா. நான் உன்னை என்னன்னு நினைச்சேன், நான் ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னும் அவ சொல்றா. இப்பதான் ஹாரிசன் சொல்றான், இல்ல நான் உன்னை அடிமைப்படுத்துறதுக்காக இங்க அழைச்சிட்டு வரல. உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னா, நான் அவங்க தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப உன்னை கவனிச்சேன். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருந்த. நான் அதுக்கு முன்னாடியே நான் உன்னை ரொம்பவே விரும்பினேன். உன்னை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி ஒரு அழகான ஒரு பெண்ணு தான். அதே நேரத்துல ரொம்ப அப்பாவையும் கூட. இதனால நான் உன்னை அப்பவே பார்த்தேன். உன்னுடைய அப்பாவிட்ட கேட்டா உன்னுடைய அப்பா என்னை ஏதாவது அவமானப்படுத்துவாரோ இல்லைனா துரத்தி விடுவாரோ அப்படின்ட்டு நான் பயந்துக்கிட்டு நான் எதுவுமே வைக்கல. அப்பதான் திடீர்னு பணத்துக்கு பதில் இந்த பொண்ணை ஆட்சிட்டு போகணும்னு சொன்னப்படு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு கண்ணீர் விட்டு அழுகுறா. இப்ப அவளை அழைச்சிட்டு போயிட்டு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறான். எல்லாமே செய்யறான். இப்ப 2 நாள் கழிச்சு யாரோ கதை தட்டுறாங்க. கதை ஓப்பன் பண்றாங்க. அங்க
ஹாரிசனோட முதலாளி வாக்கர் நிக்கிறாங்க. வாக்கர், என்னம்மா என்ன உள்ள கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க. வாங்கம்மான்னு சொல்றா. வாக்கர் உள்ளார வராங்க. அம்மா, ஹாரிசன் உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கான், ரொம்ப நல்லா சமைச்சு தருவோம்னு சொல்லிருக்கான். அப்படியாமா அப்படின்னு அவ கேக்குறா. இதை கேட்டு அவ பூரிச்சு போறா. அப்படியே சொன்னாரு, என்னுடைய சமையல் அவள் நல்லா இருக்கா அப்படின்னும் அவ கேக்குறா. அப்பதான் சொல்றா, என்னுடைய வீட்டுல சமையல்காரி போயிட்டா, உனக்கு நல்ல சம்பளம் தரேன், நீ என்னுடைய வீட்லயே வேலை செய்ய அப்படின்னும் அவ சொல்றா. இதை கேட்டு அவ சந்தோஷத்தின் உச்சிக்கே போறா. இப்பதான் குளோரி, என்னுடைய படிப்பை பாதியில நிறுத்திட்டேன், அதனாலதான் இப்போ என்னுடைய படிப்பை தொடங்கணும், இப்ப அதுக்காக இந்த பணம் தேவைப்படும் அப்படின்னும் அவ சொல்றா. இதை கேட்டு பாக்கரும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறா. கண்டிப்பா எனக்கும் ஸ்கூல் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், பெண்கள் அடிமையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப சரிமா, நாளிலிருந்து நீ என்னுடைய வீட்டுல சமையல் பண்ண வரியா அப்படின்னு கேக்குறான். இப்ப ஹாரிசன் வந்த பிறகு வரேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹாரிசன் வந்த பிறகு கேக்குறா, சரி அப்படியா, கண்டிப்பா நீ போ அப்படின்னும் அவனு சொல்றான். இப்ப அவங்களுக்குள்ள ஒரு அன்னோன்யம் பிறகுது. இப்ப நல்ல ஒரு அன்பா இருக்கிறான். இப்பதான் குளோரி சொல்றா, அதாவது பணத்துக்காக என்ன ஆட்சி வந்திருக்க, அதனால ரொம்ப அடிமையா எடுத்துப்போம் நினைச்சிருந்தேன், அது மட்டும் இல்லாம எங்க அப்பா போலயே எல்லா ஆண்களும் இருப்பாங்கன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா நீங்க வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்னும் அவ சொல்றா. மனைவின்னு ஒருத்தர் ஆட்சி வந்தா முதல் நாளே அவங்களை தொட்டு என்னென்னவோ பண்ணுவாங்க, ஆனா என் மேல நீ கை கூட தொடல, உண்மையிலேயே உன்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் அளவே இல்லை அப்படின்னும் அவ சொல்றா. அப்பதான் ஹாரிசன் சொல்றான், அப்படிலாம் எதுவும் இல்லை, உன்னுடைய அன்பு எனக்கு எப்போதும் தேவை, நான் தற்காலிகமா எதையும் எதிர்பார்க்கல, உன்னிடமிருந்து ஆழமா அன்பை எதிர்பார்க்கிறேன், நீ எனக்கு வேணும் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு உள்ள ரொம்ப குளிர்ந்துடுறா. மறுநாள் வாக்கர் வீட்டுக்கு குளோரி வேலைக்கு போறா. இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. டக்குன்னு திரும்பி பாக்குறா. அந்த வீட்டு முதலாளியோட மகன் டேனியல் நிக்கிறான். அவன் பேரு டேனியல். டேனியல் நின்று ரொம்ப நேரம் கவனிக்கிறான். கிட்ட நெருங்கி வரான். அதை பார்த்துட்டு வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்றா. நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு அவன் எதுவுமே பேசல. இவன் பேசுறது அவளுக்கு எதுவுமே பிடிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு, உன்னை கடவுள் ஞாயிற்றுக்கிழமை படைச்சிருப்பா பிறகு, ஏன்னா கடவுள் உன் கூட ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு நினைக்கிறாரு, அதனாலதான் விடுமுறை நாள்ல உன்னை படைச்சிருக்காரு அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு, ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னும் அவன் சொல்றான். என்ன ஐயான்னு கூப்பிடாத அப்படின்னும், என்ன டேனியல்னு கூப்பிடு அப்படின்னும் அவன் சொல்றான். அதெல்லாம் ரொம்ப தப்பு ஐயா, நீங்க பேசுறது கொஞ்சம் அதிகமாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு கிளம்புறான். இப்ப வெளில வந்த பிறகு வெளியிலேயே ஹாரிசன் இவளுக்காக காத்திருக்கான். இப்ப இவளுடைய முகம் ரொம்ப சோர்வா இருக்கு. ஹாரிசன் இவளுடைய முகத்தை பார்த்து, ஏன் இவ்வளவு சோகமா இருக்க, என்ன நடந்தது அப்படின்னும் அவன் கேட்கிறான். அப்பதான் குளோரி சொல்றான், இந்த வீட்டு முதலாளி மகன் ஒரு மாதிரியா பார்த்தான், அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை கடவுள் உன்னை படைச்சிருக்கான், உன் கூட வந்து ஓய்வெடுக்க நினைக்கிறான் அப்படின்னும் ரொம்ப அதிகமா பேசினான் அப்படின்னும் எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதை கேட்டு அவன் கோபமாகறான். இல்ல அவன் வந்து இயல்பாவே அவன் ரொம்ப நகைச்சுவை உடையவன், ரொம்ப நல்லவன் அப்படின்னும் அவன் சொல்றான். எனக்கு அப்படி தெரியல அப்படின்னு குளோரி சொல்றா. சரி சரி, இதுக்கு மேல ஏதாவது அந்த மாதிரி நடந்துகிட்டா வந்து என்னிடம் சொல்லு அப்படின்னும் ஹாரிசன் சொல்றான். சரி அப்படின்ட்டு மறுநாளும் அவன் வேலைக்கு போறான். வேலைக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே டேனியல் அங்க வரான். டேனியல் அவளை நின்று ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கான். இத கொஞ்ச நேரம் கழிச்சு கவனிக்கிறான். இப்பதான் பக்கத்துல அவன் வரான். ரொம்பவே அழகா இருக்க, அந்த காவலாளி கூட இருந்து நேரத்தை வீண் பண்ற அப்படின்னும், உனக்கு தேவையான அனைத்து விஷயமே நான் பண்றேன், நீ அவனை உடனடியாக விட்டுடு அப்படின்னும், நீ கல்வி கற்க லண்டன், கனடா, அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நாடுகளுக்கு போகலாம், உனக்கு தேவையான அனைத்துமே நான் பண்றேன், அவனை விட்டுட்டு நீ வந்துரு, உனக்கு என்னென்ன தேவையோ நல்ல ஒரு கல்வி கத்துக்கிட்டு நல்லா படிச்சுட்டு சொகுசா வாழலாம், உன்னுடைய வாழ்க்கை கடைசி வரலையும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் டேனியல் சொல்றான். இதை கேட்டு கோமாவரா திரும்பி பார்த்து, ஐயா இது உனக்கு தேவையில்லாது, அவர்கிட்ட பணம் இல்லாட்டியும் நல்ல மனசு இருக்கு, அந்த மனசு தான் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா. நீ தேவைப்பட்டா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன், உன்னுடைய வாழ்க்கையை நீ அழிக்க நினைக்காத, நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு அவன் சீக்கிரம் வெளியே வந்துடுறான். இந்த நேரத்துல வீட்டுக்கு வரா. ஹாரிசன் வீட்டுல உட்காந்துருக்கான். இப்ப அவனை பார்த்து கண்கலங்கி அழுகுறா. என்ன நடந்தது சொல்லு அப்படின்னும் அவன் சொல்றான். இந்த நேரத்துல குளோரி சொல்றா, முதலாளி மகன் டேனியல் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டான், படிக்கிறதுக்காக என்ன வெளிநாடு அனுப்புறேன்னு சொல்றான், அது மட்டும் இல்லாம எவ்வளவு பணம் வேணாலும் எனக்கு தரணும்னு சொல்றான், உன்னை விட்டுட்டு வர சொல்றான் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு ஹாரிசன் ரொம்பவே கோபமா வரான். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, உன்னுடைய வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னும் ஹாரிசன் சொல்றான். இப்ப இதை கேட்டு குளோரியும் கண்கலங்கி அப்படியே படுத்திருக்கா. விடிஞ்ச உடனே வீட்டு திறந்துட்டு நேரா அவளுடைய முதலாளி வீட்டுக்கு போறா. கதவு தட்டுறா. அவளுடைய முதலாளி வாக்கர் ஓபன் பண்றான். வாக்கர் வெளில வந்த பிறகு வாமா குளோரி அப்படின்னு அன்பா அழைக்கிறா. ஆனா குளோரி கோவப்பட்டு, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அம்மா நான் எது சொன்னாலும் என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு அவன் கேட்குறாங்க. உங்களுடைய மகனை பற்றி தான். உங்களுடைய மகன் என்னோட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டான், அது இல்லாமல் என்னை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புறான் அப்படின்னு சொன்னான், அது மட்டும் இல்லாமல் எனக்கு எவ்வளோ நாளும் பணம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அப்படின்னும் அவள் சொல்றா. இதை கேட்டு வாக்கருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. அதிர்ச்சியில இவள்கிட்ட கேட்குறா, இல்லம்மா அவன் உன்னிடம் ஏதாவது பரிசு கொடுக்க விரும்பி இருக்கலாம், உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கலாம், அதனால அப்படி பேசியிருப்பான், நீ அதை பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு குளோரி கொஞ்சம் அமைதியாகிறா. இப்ப வாக்கர் திரும்ப சொல்றா, நீ விரும்பினா நான் உன்னை இதை விட செழிப்பா வந்து வச்சிருப்பேன், நான் சொல்றது மட்டும் நீ கேட்பியா அப்படின்னும் அவன் சொல்றா. இதை கேட்டு குளோரி ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போறா.
என்னம்மா அவனு கேக்குறா. இது போல எல்லாத்தையும் விட்டுட்டு நீ படிக்க போ, உனக்கு தேவையான அனைத்துமே நான் பண்றேன், என் மகன் கூட நீ வாழு, இந்த வீடு எவ்வளவு பணம் வேணாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னும் அவ சொல்றா. இதை கேட்டு நீங்களா இப்படி பேசுறது அப்படின்னு அவ கொதிச்சு போறா. நீங்க இப்படி பேசணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளில வந்துடுறா. உன்னுடைய கணவருக்கு, அதாவது ஹாரிசனுக்கு எவ்வளவு பணம் நம்ம கொடுத்து அனுப்பிடும், வேற எங்கேயாவது போய் படிச்சுப்பான், இது அவனுக்கு நல்லது உனக்கு நல்லது, நீ ரொம்ப வாழ்க்கை செழிப்பா இருக்க, உன்னுடைய கணவரும் வாழ்க்கையில நல்லா செழிப்பா வருவான், அதனால நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னும் வாக்க சொல்றாங்க. இதை கேட்டு அவளுக்கு ரத்தமே கொதிச்சிருது. அதிர்ச்சி அடைஞ்சு உடனடியாக வீட்டை விட்டு வெளியாகிறா. வெளியாயிட்டு அவ வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து வீட்டை ஓபன் பண்ணி பாக்குறா. வீடு நிறைய பணமா நிரம்பி இருக்கு. கட்லு, பீரோ எல்லா இடத்தையும் பணத்தை அடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹாரிசன் ஏது இவ்வளவு பணம் அப்படின்னு அவ அதிர்ச்சியில் உறைஞ்சு போய்க்கிறா. இப்பதான் ஹாரிசன் கொஞ்சம் அமைதியாரு, ஏன் இவ்வளவு அதிர்ச்சி அடைகிற அப்படின்னு அவன் கேட்கிறான். இந்த பணம் எல்லாமே நான் உழைச்சி சம்பாரிச்ச பணம், இந்த பணம் நான் ரொம்ப நாள் சேர்த்து வச்சிருக்கேன், நான் தொழில் தொடங்குறதுக்காக சேர்த்து வச்சிருந்த பணம், இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நீ நல்லா படிச்சு முடிச்சு ஒருபடு, நீ வா ஒரு நல்ல ஒரு தொழில் தொடங்கி அதன் மூலமா நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இது உண்மையா பொய்யா என்ன நடக்குதுன்னு அவளால புரிஞ்சிக்கவே முடியல. இப்ப அதெல்லாம் வேண்டாம், இந்த பணத்தை வச்சு நீ ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீல, நல்லா தொழில் தொடங்கு, எனக்காக இவ்வளவு செலவு பண்ண வேணாம் அப்படின்னு அவ சொல்றா. சம்பாதிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. இல்ல கண்டிப்பா நீ படிச்சான்னு சொல்றான். அவ எதுவுமே பேசல. இப்ப மறுநாள் விடியுது. ஹாரிசன் ஆளை காணோம், வீட்டுல இருந்த பணத்தையும் காணோம். அவ நடுங்குறா. அவளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, என்ன பண்றது தெரியாம அச்சத்துல இருக்கிறா. மறுநாள் விடிஞ்ச பிறகு யாரோ கதை தட்டுறாங்க. கதை ஓபன் பண்ணி பாக்குறா. அப்பதான் வாக்கரும் டேனியெல்லாம் நின்று இருக்காங்க. குழப்பமடைகிறா. இப்பதான் வாக்கர் சொல்றாங்க, அவங்களோட முதலாளி அம்மா சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருமா, நேற்று நடந்ததுக்கு நான் அவனோட மன்னிப்பு கெடுக்கிறேன், உண்மையிலேயே டேனியல் அப்படி பேசிருக்க கூடாது, நானும் அப்படி பேசிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு வாக்கர் சொல்றாங்க. இப்ப இதை கேட்டு குளோரி ரொம்ப குழப்பமாறா, அதிர்ச்சி ஆகிறா. இப்ப குளோரிய முதல்ல தட்டிட்டு என்னுடைய மருமகள் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுட்டு வெளியாகிறா. இதை கேட்டு ரொம்ப குழப்பமாறா. இப்ப இவளுக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியா உட்காந்துருக்கா. இப்ப ஹாரிசன் அங்கேருந்து வரான். ஏன் அவங்க என்ன மருமகன் சொன்னாங்க அப்படின்னும் திரும்ப கேட்கிறான். புரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிசன் மேலும் சொல்றான். டேனியல் வேற யாரும் இல்ல, என்னுடைய தம்பி தான் சொல்றான். இதை கேட்டு அவ அதிர்ச்சி உச்சத்துக்கே போறா. அப்போ வாக்கர் உங்க அம்மாவான்னு கேட்கிறா. ஆமா, வாக்கர் எங்க அம்மா தான். என்னுடைய அம்மாவுக்கு நாங்க 2 பேர், நான் மூத்தவன் தான். அதாவது இந்த உலகத்துல எல்லாமே பணத்துக்காக நடிக்கிறாங்க. திருமணம் செய்யறதுக்காக நிறைய பெண்களை பார்த்தோம். அப்ப எல்லோருமே இடம் இருந்த பணத்தை பார்த்துட்டு பணத்து மேல மட்டும் தான் கண்ணா இருந்தது, யாருமே மனத்தை காதலிக்கல. இப்ப நிறைய பெண்கள் அழைச்சிட்டு வந்து இதுதான் என் வீடு, இதுதான் என் உலகம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் என் வீட்டை பார்த்துட்டு எல்லா பெண்களும் ஓடுருவாங்க. அதுக்கு பிறகுதான் நான் பெண்ணை தேடி வெளில போனேன். நிறைய இடத்துக்கு கூலி வேலை செய்யற மாதிரி வேலை செஞ்சிருந்தேன். அப்பதான் என் கண்ணில் நிப்பட்ட. இந்த இடத்துல தான் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனாலதான் நான் தொடர்ந்து உங்க வீட்டில் வேலை செஞ்சேன். வேலை செஞ்ச பிறகு உங்க அப்பா பணம் இல்லைன்ட்டு உன்னை அனுப்புனாரு. ஆனா அதுக்கு பிறகு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடந்தது அப்படின்னும் அவன் சொல்றான். என்னோட வாழ்க்கையில மனைவனும் இருந்தா அது நீ மட்டும்தான், உண்மையான மனதோடு நீ மட்டும்தான் இருக்கிற, இது எங்க குடும்பத்தோட நாங்க எல்லாமே நடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னும். இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. உட்கார்ந்துடுறா. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு வாக்கர், டேனியல் எல்லாம் வராங்க. வந்துட்டு அன்போட அழைச்சிட்டு போறாங்க. இப்ப ஒரு குழந்தையும் பிறக்குது. இப்ப இந்த செய்தி வேகமா பேப்பர்ல பரவுது. இப்ப இந்த செய்தியை கேட்டு குளோரியோட அப்பா தாமஸ் இந்த செய்தியை படிக்கிறாரு. உடனடியா குளோரிக்கு ஃபோன் பண்ணி, அம்மா மிகப்பெரிய ஒரு பணக்காரர் கல்யாணம் பண்ணிருக்கேன், நானும் அங்கே வந்து இருக்கிறாமா அப்படின்னும் அவர் சொல்றாரு. அப்ப குளோரி சொல்றா, நான் உங்களிடம் மிகவும் துன்பப்பட்டு இருந்தேன், இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன், என்ன கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க. அதாவது பணம் பொருள் எதுவும் இல்லாட்டியும் நிம்மதியா வாழ விடணும், அது கூட நீங்க எனக்கு செய்யல, ஆனா உண்மையிலேயே நீங்க செஞ்ச அந்த குடும்பம் தான் என்ன இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு அப்படின்னும் அவர் சொல்லி போனை கட் பண்ணிடுறா. இப்ப அந்த குடும்பத்துல எல்லோருமே சந்தோஷமா வாழ்றாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி நினைக்கிறேன், வீடியோ அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.